Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. சேலம் தொகுதி பாமக வேட்பாளர் அண்ணாதுரை பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மோகன்ராஜிடம் கேட்கலாம். மோகன்ராஜ், தொடர்ந்து வேட்பாளர்கள் எல்லாருமே பம்பரமாக சுழன்று கொண்டிருக்கிறார்கள். 2 நாட்கள் தான் இருக்கிறது பரப்புரை முடிய. அந்த வகையில சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அண்ணாதுரை அவருடைய பரப்புரை வியூகம் என்னவாக இருக்கிறது? என்னென்ன விஷயங்களை மக்கள் மத்தியில முன்வைக்கிறார்? பரப்புரை எந்த அளவு சென்று கொண்டிருக்கிறது? திலகவதி, நாடாளுமன்ற தேர்தலுக்கான பரப்புரை நாளை மறுநாள் முடிவடையுள்ள சூழ்நிலையில் கொளுத்தும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் வேட்பாளர்கள் அனல் பறக்கும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். நாம் தற்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சேலம் எடப்பாடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இளம்பிள்ளை பகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடக்கூடிய பாமக வேட்பாளர் அண்ணாதுரை வீடு வீடாக சென்று வாக்காளர்களை சந்தித்து மாம்பழம் சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு ஆதரவு திரட்டி வருகிறார். அதாவது இதே தொகுதியை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுனால இவரது பரப்புரையே கொஞ்சம் வித்தியாசமாக, அதாவது உள்ளூரை சேர்ந்த தனக்கு வாக்களிக்குமாறு இங்கே இருக்கக்கூடிய வாக்காளர்களிடம் கேட்டு வருகிறார். கடந்த சில நாட்களாகவே பார்த்தோம் அப்படின்னாக்கா திமுக சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் செல்வ கணபதி, அதே போல அதிமுக சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் விக்னேஷ், நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் மனோஜ்குமார் உள்ளிட்டோர் இதுபோன்ற தீவிர பரப்புரையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்கள். பல்வேறு யுக்திகளையும் கையாண்டார்கள். அதாவது செல்லும் இடங்களில் எல்லாம் டீ போட்டு கொடுப்பது, கரும்பு ஜூஸ் குடிப்பது என பல்வேறு நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த பிரச்சாரம் எப்படி இருந்தது, இவர் என்ன யுக்திகளை கையாண்டார் அப்படிங்கறத வேட்பாளர் திரு அண்ணாதுரை கேட்போம். ஐயா வணக்கம், எப்படி இருக்கு? சில்லறை விடலாம் உங்களுக்கு வரவேற்பு. நீங்க என்ன மாதிரியான யுக்திகள் எல்லாம் கையாண்டி பரப்புரை மேற்கொண்டீங்க? மோடி மறுபடியும் மீண்டும் பிரதமராக வரணும், அதுக்காக மக்கள் எழுச்சியோடு புன்சிரிப்போடு வரவேற்கிறார்கள். அத்தனையும் ஓட்டாக மாறும். இதே தொகுதியை சேர்ந்தவர் நீங்க, இங்க உங்களுக்கான வரவேற்பு மக்கள்கிட்ட எப்படி இருக்கு? உள்ளூருங்கிறதுனால 199% எனக்கு வரவேற்பு இருக்கிறது. மக்கள் நிச்சயமாக முழு ஓட்டு எனக்கு தான் இளம்பிள்ளையில. இந்த தேர்தலில் சவாலா நீங்க பாக்குற விஷயம், அதாவது முன்னாள் அமைச்சர் செல்வ கணபதி திமுகவில், அதே போல அதிமுகவோட பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியோட தொகுதியிடம் பல பிரச்சனைகள், பல சவால்கள் உங்கள்கிட்ட இருக்கு. இதை எப்படி கையாண்டீங்க? இது சவாலாவே நான் பார்க்கல. ஏன்னா ஒட்டுமொத்த மக்களும் மாம்பழத்திற்கு வாக்களித்து தயாரா இருக்கும் போது எதுக்கு நான் சவாலா பார்க்கணும்? சவாலே இல்லை. நன்றிங்க. திலகவதி, நீங்க பார்த்திருப்பீங்க. அதாவது இந்த தொகுதி சேலம் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர வேட்பாளர்கள் யாரும் போட்டியிட இல்லை என்றாலும் கூட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியோட தொகுதி அப்படிங்கிறதுனால சேலம் நாடாளுமன்ற தொகுதி கவனத்தை ஈர்த்த தொகுதியா இருக்கு. ஒட்டுமொத்தமாக வேட்பாளர்களின் பரப்புரை ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழல்ல 16,48,000 வாக்காளர்கள் வாக்களிக்கிறதுக்கு ஏதுவாக தேர்தலுக்கான நடவடிக்கைகளும் முழுவீச்சில் செய்யப்பட்டு சேலம் நாடாளுமன்ற தொகுதி நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ள தயார் நிலையில் இருக்கிறது. திலகவதி, விவரங்களுக்கும் கள விவரத்துக்கும் நன்றி மோகன்ராஜ். Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai.